எம்ஜிஆர் வேறு, எம்ஜிஆர் படங்கள் வேறுன்னு எவனும் பார்க்கல. எம்ஜிஆரை எம்ஜிஆராக தான் அவர் படத்தில் பார்த்தான். நடிகர் சிவாஜி கணேசனே தன்னுடைய சொந்த தொகுதியில் தோல்வியை தழுவினார். ஆனால் அந்த ஆள் என்னையா ராதியாவை கல்யாணம் பண்ணிட்டு வரான் அப்படின்றே அவருடைய ஓட்டுகள் வீணானது. மனைவிட்டு தானே கேட்டேன், வேற யார்ட்டையுமே கேட்டேன். மனைவிட்டு கேட்டேன் தப்பு ஐயா. நீங்கள் தேர்தலெல்லாம் போட்டியிட வேண்டாம், தேர்தலில் போட்டிட்டா ஜெயிக்க மாட்டீங்க, பேசாமல் நாங்கள் ராஜ்யசபா ஒன்று தரோம், அதை வாங்கிட்டு போயிட்டே இருந்துட்டு. கமலஹாசன் கொடியை கேட்டிங்கன்னா அட போங்க சார், எவன் சார் அந்த கொடியை வாங்குறான் என்று சொல்லிவிட்டார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே, சினிமாவில் வெற்றிக்கு மேல் வெற்றி, அரசியலில் தோல்விக்கு மேல் தோல்வி. என்னை பொறுத்தவரையும் கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் கட்சி தொடங்கி 6 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் ஆட்சியை பிடித்தார். இறக்கும் வரை புரட்சியாளர் எம்ஜிஆர் தான் முதல்வராக இருந்தார். அமெரிக்காவிலே புருக்லின் மருத்துவமனையிலே உயிரோடு இருக்கிறதா இல்லையா குழப்பமாக இருந்தாலும் மக்கள் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டார். கெஞ்சினார், காலை விழுந்து கதறினார் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர். எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கார், மருத்துவமனையில் இருக்கார், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, அவர் வந்தவுடனே அப்படியே ஆட்சியை அவர் கையில் கொடுத்துருவேன் சொன்னார் டாக்டர் கலைஞர். ஆனால் ஓட்டு போடவில்லை தமிழக மக்கள். இதுக்கு காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் சினிமாவில் வாழ்ந்தார், நடிக்கவே இல்லை. அதாவது எம்ஜிஆர் வேறு, எம்ஜிஆர் படங்கள் வேறுன்னு எவனும் பார்க்கல. எம்ஜிஆரை எம்ஜிஆராக தான் அவர் படத்தில் பார்த்தான். அதனால தான் அவருடைய படங்கள் வெற்றி பெற்றது. இப்போ என்டிஆர் ஆந்திராவில் என்டிஆரை கிருஷ்ணனை தான் பார்த்தான். கண்ணபுரானாக பார்த்த என்டிஆரை எம்ஜிஆரை தொடர்ந்து முதலமைச்சர் ஆக்கினாங்க. ஆனாலும் சில பல நடவடிக்கைகளின் காரணமாக என்டிஆர் தன்னுடைய பதவியை மருமகனிடம் பறி கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கு பட உலகில் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தவர் சிரஞ்சீவி. அவருக்கும் இதே மாதிரி சினிமா ஆசை வந்தது. தனி கட்சி தொடங்கினார், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். வெறும் 25 இடங்களை மட்டுமே அவருடைய கட்சி வெற்றி பெற்றது. 25 எம்எல்ஏக்களை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச நாள் வண்டி ஓட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தாரு, அவருக்கு ஒரு ஆசை வந்தது மத்திய அமைச்சர் ஆகணும்னு. அதனால் கட்சியை காங்கிரஸில் கொண்டு போய் சேர்த்துட்டு காங்கிரஸில் துணை அமைச்சர் ஆனார். அதோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடிகர் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார். ஜானகி அம்மாளோடு சேர்ந்து போட்டியிட்டார். ஒரு இடத்துலையும் டெபாசிட் வரல. ஆனானப்பட்ட நடிகர் சிவாஜி கணேசனே தன்னுடைய சொந்த தொகுதியில் தோல்வியை தழுவினார். காரணம் என்னென்னா, சினிமாவில் சிவாஜியை பார்த்தான், ஆனால் ஒரிஜினலாக சிவாஜி வேறு மாதிரி இருந்தார். உதாரணம் சொல்லணுன்னா, எம்ஜிஆர் பொதுக்கூட்டத்துக்கு வராருன்னா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வருவார். சிவாஜி கணேசனில் உம்மனாம்பூஜி மாதிரி தான் இருப்பார். அவங்க கூட்டத்தில் பார்த்து நடிகர்களும் நடிகர்களும் கத்துனா அப்படி கை காட்டணும்ல, கை காட்டவே மாட்டார். சிரிக்கிறது காசு கேட்பார் சிவாஜி கணேசன். அதனால தான் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஜனங்க அவரை மயங்கி ஓட்டு போடலை. நடிகர் சிவாஜிக்கே நடிக்க தெரியாததால் தான், அதாவது சினிமாவில் இல்லை, அரசியலில் நடிக்க தெரியாததால் தான் அவர் தோல்வி அடைந்தார். அப்புறம் பாவம், அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அரசியலில் நிறைய செலவு பண்ணணும், சும்மா இல்லை. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகும்பொழுது அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபா கடனில் இருந்தார். ஏன்னா கட்சிக்கு அவ்வளோ செலவு பண்ணார். எல்லோரும் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுவான். ஆனால் கூட்டம் நடத்துறதுக்கு யார் காசு கொடுப்பா? அந்த ஒலிபெருக்கி செலவு யார் காசு கொடுப்பா?
சரி டீ காஃபி யார் காசு கொடுப்பா? இதனால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்லேருந்து சென்னையில் கூட்டம் நடத்துது என்றால் 500 ரூபா கொடுப்பாங்க. இதை நான் பார்த்துருக்கேன். ஆக எம்ஜிஆர் கட்சிக்கே பணம் தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப்ரீம் ஸ்டார் நாட்டாமை என்று சொல்லப்படுகிற சரத்குமார் தனி கட்சி தொடங்கினார். அந்த விழாவுக்கு நானும் போயிருந்தேன். விழா ராம் தியேட்டரில், வடபழனி ராம் தியேட்டரில் நடந்துச்சு. இப்போ அது கல்யாண மண்டபம் ஆயிடுச்சு. அவருக்கும் ஒரு சமுதாய செல்வாக்கு இருந்துச்சு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரையில் உள்ள சமுதாய செல்வாக்கு அவருக்கு போட்டு கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு அவருடைய மனைவி ராதிகா. ஏன்னா அந்த சமுதாயத்தில் சமுதாயம் விட்டு சமுதாயம் கல்யாணம் பண்ணால் ஒரு ரூபாய் மதிக்க மாட்டான். ஆட அந்த ஆள் என்னையா ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு வர்றான் அப்படின்றே அவருடைய ஓட்டுகள் வீணானது. அதனால தான் சரத்குமார் போட்டியிட்ட தொகுதியில் கடம்பூர் ஜனார்த்தனம் என்ற ஏடிஎம்கே சேர்ந்தவர் எம்பி ஆனார். அதே போல் ஜெயிச்சவன் பின்னால் தான் எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திமுகவில் உள்ள எல்லோரும் வந்து இங்கே சேர்ந்துட்டாங்க. ஆனால் தோற்று தெரிந்தவுடன் சரத்குமார் பின்னால் யாருமே இல்லை. அதான் உண்மை. இப்போது என்ன ஆகிப்போச்சு, நைட்டு 2 மணிக்கு ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏம்மா நான் பாஜகவில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவரும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டார். என்ன காரணம், மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது பிஜேபி, செந்த லாபம் தானே. அதுக்கப்புறம் எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டாங்க. மனைவியை கேட்டுக்கிட்டு கட்சி சேர்ந்தார், மனைவியை கேட்டு கட்சி சேர்ந்தாருன்னு. இப்போ நாட்டாமன் சாரத்துக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, மனைவிட்டு தானே கேட்டேன், வேறு யார்ட்டையுமே கேட்டேன், மனைவிட்டு கேட்டே தப்பா ஐயா அப்படின்னு புலம்ப ஆரம்பித்து விட்டார் சரத்குமார். கமல்ஹாசனை பொறுத்தவரை நடிகர்கள் சிவாஜி கணேசன் மாதிரி தான், அவருக்கும் நடிக்க தெரியல. அதாவது அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும் தொண்டர்களை, இவனுக்கு அந்த நடிக்க தெரியாது. அப்படியே உம்முன்னு உரைச்சிக்கிட்டு பார்த்தாரு, அது சரியாக வர. அது மட்டும் இல்லை, நீங்கள் கட்சிக்காரன் என்ன சொல்கிறான்னு காது கொடுத்து கேட்கணும். இந்த காது கொடுத்து கேட்கும் தன்மையே உலகநாயகனுக்கு கிடையாது. அவர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வச்சுக்கிட்டாரு, அவர் சொல்கிறது தான், அவர் மட்டும் சொல்கிறது தான் கட்சி, அவர் சொல்கிறது தான் இது. இப்போ அந்த கட்சியில் ஸ்ரீபிரியா சேர்ந்தாங்க, கவிஞர் சினேகன் சேர்ந்தாங்க. என்னாச்சு, எல்லாம் டம்மி பீஸ் ஆகிப்போச்சு. என்ன காரணம்னா அவருடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள் அப்படி. ஆரம்பத்தில் கோயம்புத்தூரை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் நிறைய செலவு பண்ணார் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்காக. அப்புறம் இப்போ கடைசியில் கமல்ஹாசன் ஓடி போயிட்டார் மகேந்திரன். இப்படித்தான் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உலகநாயகன் கமல்ஹாசன் இருந்து பிரிஞ்சிருவாங்க. இப்போது காங்கிரஸில் சீட்டு வாங்கணும் அப்படின்னா டெல்லியில் போய் ராகுல் காந்தியை பார்த்து பேசினா முடிஞ்சு போச்சா? ஓட்டு போடுறவன் தமிழ்நாட்டில் இருக்கான். இங்கே தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் இருக்குல்ல. காங்கிரஸில் இப்போ செல்வ பிறந்தை தலைவராக இருக்கார்ல, செல்வ பிறந்தை காங்கிரஸ் தலைவராக அறிவிக்கப்பட்டதும் கமல்ஹாசன் போய் அவருக்கு மாலை போட்டாரா? போடலை. ஏன்னா செல்வ பிறந்தை யார், நாம் ஏன் போய் அவருக்கு மாலை போடணுங்கிற ஒரு திமிர்த்தனம் தான். அதேமாதிரி மார்ச் 1 முதல்வர் ஸ்டாலினுடைய பிறந்தநாள் வந்துச்சு. எல்லோரும் வரிசையாக போய் நிற்கிறாங்க. ஏன்னா முதலமைச்சர் திமுக தலைவர், இவரும் போய் கமல்ஹாசனும் போய் ஒரு சால்வையை போட்டுட்டு மலர் கோத்து கொடுத்துட்டு வந்துருக்கலாம்ல, கொடுக்கல. அதுக்கப்புறம் கலைஞர் 100வது ஆண்டு விழா இங்கே கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கும் கமல்ஹாசன் போகலை. இப்படியாக தொடர்ந்து புறக்கணிப்பு செய்து வந்தால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எப்படி மரியாதை கொடுப்பார்? பார்த்தார், எல்லார்ட்டையும் கூப்பிட்டு பேசினார். கமல்ஹாசன் வந்தோன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் தேர்தலெல்லாம் போட்டியிட வேண்டாம், தேர்தலில் போட்டிட்டால் ஜெயிக்க மாட்டீங்க, பேசாமல் நாங்கள் ராஜ்யசபா ஒன்று தரோம், அதை வாங்கிட்டு போயிட்டே இருங்கன்ட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு முழுக்க முடிஞ்சுன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டார். தனி கட்சி ஆரம்பிச்சிட்டு
திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு கேட்டால் என்ன அர்த்தம்? என்ன வீரவேசம் பேசினார், ஊழலை ஒழிப்பேன். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மோடிஜிக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார். எனக்கு தெரியும், வேளச்சேரியில் குளத்தெல்லாம் க்ளீன் பண்ணார். அப்போ இனிச்சது மோடிஜியுடைய கொள்கைகள். அதுக்கப்புறம் என்ன காரணத்தினாலையோ அவரை வெறுத்துட்டார். முதல்ல எப்போவுமே ஒரு தாலுகா ஆஃபீஸ் போகணுன்னா தாலுகா ஆஃபீஸ் பியூனைத்தான் முதல்ல கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தாசில்தார் ஆஃபீஸில் போகணும். நீங்கள் பியூனை கரெக்ட் பண்ணாமல் தாசில்தாரை பார்த்து ஒன்றும் நடக்காது. ஏன்னா அவன் தான் ஃபைலெல்லாம் கொண்டு வைக்கிறேன். இதெல்லாம் நாசுக்காக வேலையை முடிப்பவர்கள் செய்கிற பணி. இது கமல்ஹாசன்கிட்ட இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா பாவம், ஒரு சீட்டை கூட திமுகவும் காங்கிரஸும் கொடுக்கல, காங்கிரஸும் கொடுக்கல. என்ன கேட்டால் காங்கிரஸில் தன்னுடைய கட்சி மக்கள் நீதி மையம் கட்சி இணைத்து விடுவது கமல்ஹாசனுக்கு நல்லது. ஏன்னா அப்புறம் காங்கிரஸ் செலவு பண்ணும், நீ 10 பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சி எங்கேயாவது கொடி தமிழ்நாட்டில் எங்கேயாவது பறந்துருக்கா? கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி கொடி, திருமாவளவன் கட்சி கொடி, வைகோ கட்சி கொடியெல்லாம் பந்தர் ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா விற்றுக்கிட்டே இருப்பாங்க. கமல்ஹாசன் கொடியை கேட்டிங்கன்னா அட போங்க சார், எவன் சார் அந்த கொடியை வாங்குகிறான் என்று சொல்லிவிட்டார் பந்தர் கடையில் அரசியல் கட்சி கொடிகளை விற்கிற விற்பனையாளர். இதுதான் இன்னையோட கமல்ஹாசனுடைய நிலைமை அரசியல். ஏன்னு சொன்னால் அதிமுக திமுக மாறி மாறி தமிழ்நாட்டு அரசியலில் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதிமுகவும் சரி திமுகவும் சரி எல்லா சிற்றூர்களையும் ஒவ்வொரு தெருக்கள்லையும் கிளைகள் இருக்கிறது. அப்படி தொடங்குறது கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகிருக்கு. திமுகவுக்கு 50 வருஷம் ஆகிருக்கு, அதிமுக 30 வருஷம் ஆகிருக்கு. அப்படி உழைப்பு வேண்டும். எனக்கு தெரிந்து திமுகவுடைய தலைவராக போற்றப்படுகிறவராக புகழப்படுகிறவராக தமிழ் தலைவர் கலைஞர் இருந்தாருன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லா ஊர்லேயும் திமுக நிர்வாகிகள் பேர் கூப்பிட்டு அழைப்பார். என்னையா ராசா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பார். அப்போது அந்த ஊரில் உள்ள விஐபிக்கள், போலீஸ்காரங்க, அரசு அதிகாரிகள் அவரை மதிப்பாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கெலாம் நிறைய இருக்குது. ஆனால் கமல்ஹாசன் தன்னை விட்டால் வேறு எவனும் வளர்கிறத விரும்பாத ஒரு ஆள். இதை நான் நேர்லேயே அனுபவிச்சிருக்கேன். புரியுதா? அதனால தான் கமல்ஹாசன், சரத்குமார் போன்றவர்கள் அரசியலில் தோல்வியை சந்தித்தார்கள். ஒரு விஷயம் உறுதியாக சொல்கிறேன், இனிமேல் யாரும் எம்ஜிஆர் இடத்தை அடைய முடியாது. தனிக்கட்சி தொடங்கலாம், வெற்றி பெற முடியவே முடியாது. இதுதான் தமிழக அரசியல். திமுகவிலே பார்த்தீங்கன்னா எந்த நடிகரையாவது சேர்க்குறாங்களா? போஸ் வெங்கட்னு ஒரு நடிகர் இருக்கார், பாவம் பிராணி. ஆனால் அதே சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் 10 படங்கள் எடுத்துவிட்டு இப்போது அமைச்சராகிவிட்டார். திமுகவில் பிரச்சாரத்துக்கு எங்கேயாவது நடிகர்களை அனுப்புகிறார்களா? கிடையாது. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் யாராவது நடிகர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாங்களா? போக மாட்டாங்க. அப்படியே போனால் சில லட்சங்கள் வாங்கிட்டு 10 நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு அதோட சரி தானே. அது ஒரு பிஸ்னஸ். தேர்தல் பிரச்சாரம் என்பது ஒரு வகையான பிஸ்னஸ். அதுக்கு சில லட்சங்கள் கொடுப்பார்கள். இதானே இது கட்சியாயா? எனவே தான் சொல்கிறேன், இனி ஒரு எம்ஜிஆர் மீண்டும் பிறக்க முடியாது. ஒரே எம்ஜிஆர், ஒரே புரட்சியாளர் எம்ஜிஆர். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.